மீனராசினை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மீனராசினை பொறுத்த வரைக்கும் மீனராசின்னு மட்டும் இல்லை, மீனத்தில் சனி உட்காந்துருக்கார் அப்படிங்கிற காரணத்தினாலே அனைத்து ராசியினருமே வந்து பார்த்தோம்னா, ராசினர் லக்னத்தினர் எல்லாருமே உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து மீனுக்கு கடலை பொடியோட அரிசி மாவு பொடியை கலந்து மீனுக்கு போட்டு வாருங்கள், அது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மீன் சாப்பிட்றவங்களா இருந்தாங்கன்னா இது போடுறதுனால வந்து ஒன்றும் பெரிய பலன் இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அசைவம் எது சாப்பிட்றீங்களோ அது வேற விஷயம். மீனும் சாப்பிட்டுட்டு இந்த மீனுக்கே நீங்கள் போட்டுட்டு வந்தீங்கன்னா அது பெரிய பலன் தரக்கூடியதாக இருக்காது. மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அற்புதமாக செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்தால் குரு வழிபாடு அப்படின்றது. அகைன் சொல்கிறேன் பாருங்க, மீனராசிக்கு அதிபதி குரு அப்படின்ற மாதிரி, அல்லது மீன லக்னத்துக்கு அதிபதி குரு அப்படின்ற மாதிரியான விஷயமாக நினைத்துக்கொண்டு அதனால் தான் இதை சொல்கிறேன் நினைக்க வேண்டாம். இதில் வந்து அதிகப்படியான ஒர்க் பண்ணியிருக்கேன், இதில் ஏகப்பட்ட ஒர்க் பண்ணிட்டு அந்த ஒரு விஷயத்தை தான் நான் வந்து டிரைவ் பண்ணி கொடுக்குறேன். ஸோ இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் மீனராசினருக்கு குருவை வழிபாடு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், ஏதாவது ஒரு குரு முகமாக எடுத்துக்கொள்ளுங்கள், அந்த குருவை வழிபட்டு வாருங்கள். அவர்களுக்கு வந்து அவங்க சொல்கிற மாதிரி கேட்டு நடந்துக்கோங்க. அதாவது அவங்க உயிரோடு இருந்தால், இல்லாத பட்சத்திலே அவர்கள் வந்து என்ன டீச்சிங்ஸ்னு இருக்கும் இல்லையா, அவங்களோட டீச்சிங்ஸ்னு அதை படிங்க. குருவோட சச்சரிதம் இருக்கிறது, அது படிக்கலாம். அது எல்லாமே நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி எப்பெல்லாம் முடியுமோ வியாழக்கிழமைகளே நீங்கள் வந்து இது இருக்கு இல்லையா, நம்ம வந்து கோயிலில் போயிட்டு கொண்டக்கடலை எல்லாம் பண்ணுவோமே, அந்த கொண்டக்கடலை மாலையெல்லாம் உங்களுக்கு பெருசாக பலன் தராதுன்னு வச்சுக்கோங்களேன். கொண்டக்கடலையை நிவேதனம் பண்ணிவிட்டு அந்த நிவேதனத்தை எல்லாருக்கும் வரக்கூடியவர்களுக்கெல்லாம் கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். அது கருப்போ சிகப்போ எதுவாக இருந்தாலுமே பலன் தரும். அதை விட பெஸ்ட்டாக பலன் தரது அப்படிங்கிறது எலுமிச்சம்பழ சாதம். எலுமிச்சம்பழ சாதத்தை வந்து நீங்கள் சுவாமி கிட்ட வந்து உங்கள் வீட்டிலேயே கூட வச்சு வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் போய் எல்லாருக்கும் போடுறது அப்படின்றது யாருக்கு வேணாமே போடலாம். இது வந்து பிச்சை புகோருக்கு தான் போடணும்னு அவசியம் கிடையாது. யாருக்கு போட்டாலுமே அது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். அப்படி போடுறீங்க இல்லையா, போடும்போது கொஞ்சம் பணம், ஏதாவது ஒரு கரன்சியாக இருக்கணும், காயினாக இருக்கக்கூடாது, கரன்சியாக இருக்கணும். ஒரு 10 ரூபாயாக இருந்தாலும் போதும், அல்லது 5 ரூபாயா இருந்தாலும் போதும். 5 ரூபாயில் இப்போ வரதில்லை நினைக்கிறேன். ஸோ 10 ரூபா காயின்ற ஒரு நோட்டு இருந்ததுன்னா அந்த 10 ரூபா நோட்டு எல்லாருக்குமே ஒவ்வொரு தடவை கொடுத்துருங்க. ஒரு 4 பேருக்கு தான் கொடுக்க முடியுதா 4 பேர் கொடுக்கல, 2 பேர் தான் முடியும்னா 2 பேர். மீனராசிக்காரர்களோ அல்லது மீன லக்னக்காரர்களோ இந்த ஒரு விஷயத்தை செய்து வந்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய, அதாவது பண ரீதியாக வளர்வதற்குண்டான அடித்தளம் இந்த 2006 இந்த விஷயங்களின் மூலமாக அமைந்துவிடும் அப்படின்னு கண்டிப்பான முறையில் சொல்லலாம்.